வணக்கம். என்ஜினியரிங் படிக்கிற போது ஃபர்ஸ்ட் இயரில் கொஞ்சம் மார்க் கம்மியாகிவிட்டது. சிவில் இன்ஜினியரிங் கிடைக்கவில்லை, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் கிடைத்தது. ஆனால் பாருங்கள், இன்று சிவில் இன்ஜினியர்ஸ் நிறைந்த அவையில் பேசக்கூடிய பெரிய வாய்ப்பை சிஎன்ஐ ஃபேமிலி வழங்கி இருக்கிறது. மிக்க நன்றி. இந்தியாவில் அல்ல உலக அரங்கில் ஹியூமன் ரிசோர்ஸ் என்கிற வெற்றிகளில் மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள், திரு உதயகுமார் அவர்கள் உள்ளிட்ட சிஎன்ஐ உறுப்பினர்கள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாங்கள் லீடர்ஷிப் கோச், ட்ரெய்னர்ஸ். எங்களுக்கான விஷயங்களை நாங்கள் புத்தகங்களிலிருந்து பெறுகிறோம், யூடியூப் வீடியோஸிலிருந்து பெறுகிறோம், ஜேர்னல்ஸ், மேகசின் படித்துக் கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கென்று மென்டார்கள் இருக்கிறார்கள். ஆனால் எங்களை போன்ற பேச்சாளர்கள் நிறைய கற்றுக்கொள்வது உங்களை போன்ற ஆடியன்ஸிடமிருந்து தான். இன்றைக்கு குரு பூர்ணிமா டே. நீங்கள் எல்லோரும் தான் எங்களுக்கு குருக்கள். உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய சல்யூட், அன்பு வணக்கங்கள். ஒரு நிமிஷம் நாம் எந்திரிக்கலாமா? ஒரு நிமிஷம் நாம் அப்படியே எந்திரிக்கலாமா? ஐ ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ். இரு கைகளை கூப்பிக்கொள்ளலாமா? நம்முடைய குருமார்கள், அவர்கள் பள்ளியிலே ஆசிரியர்களாக இருக்கலாம், பல்கலைக்கழகத்து பேராசிரியர்களாக இருக்கலாம், தொழில் கற்றுக் கொடுத்த மென்டர்களாக இருக்கலாம். அவர்களை கண்களை மூடி ஒரு நிமிடம் நன்றியோடு இந்த குரு பூர்ணிமா தினத்திலே நன்றி செலுத்தலாமா? நம்முடைய குருமார்கள், நம்முடைய மென்டர்ஸ், நம்முடைய கோச்சஸ், நம்முடைய ப்ரொஃபஸர்ஸ், நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய ஆசிரியைகள், நம்முடைய பெற்றோர்கள், நமக்கு தொழில் சொல்லிக் கொடுத்தவர்கள், நமக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுத்தவர்கள் எல்லோரையும் நம் நெஞ்சில் நிறுத்தி வணங்கி இந்த குரு பூர்ணிமா தினத்திலே அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்ள இந்த சிஎன்ஐ மேடை நமக்கு உதவி இருக்கிறது. சிஎன்ஐக்கு மிக்க நன்றி. உங்கள் எல்லோருக்கும் நன்றி. ப்ளீஸ் பி சீட்டட். நண்பர்களே, 1985க்கு உங்களை அழைத்து போகிறேன். கொஞ்சம் பேக்வேர்ட் ஜேர்னி. இந்தியாவுடைய ஜனாதிபதியாக மாண்புமிகு ஜெயில் சிங் அவர்கள் இருந்தார்கள். அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக ரெனால்ட் ரீகன் அவர்கள் இருந்தார்கள். ரெனால்ட் ரீகன் அமெரிக்க ஜனாதிபதி இந்திய ஜனாதிபதி ஜெயில் சிங்க்கு அமெரிக்காவுக்கு வர சொல்லி ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார். ஜெயில் சிங் இப்போது அமெரிக்காவுக்கு போகிறார். பிரச்சனை என்னவென்றால், ஜெயில் சிங்க்கு ஆங்கிலம் தெரியாது. அவர் ஹிந்தியில், பஞ்சாபியில் நன்றாக பேசுவார். ஆனால் எப்படியாவது ரெனால்ட் ரீகனுடன் ஆங்கிலத்தில் பேசிவிட வேண்டும் என்று ஜெயில் சிங் ஆசைப்படுகிறார். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே எனக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுங்கிறார். ஒரு வாரத்தில் எப்படி இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்க முடியும்? ஸோ அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் யார் வந்தாலும் சரி கை குலுக்கி ஹவ் ஆர் யூன்னு கேளுங்க. ஏன்னா நீங்கள் போன உடனே ஜெயில் சிங் ரெனால்ட் ரீகனை மீட் பண்ண போகிறீங்க, கை குலுக்கி ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கணும். சரியா? இப்போ எல்லாம் எந்திரிக்கலாமா? எல்லாம் எந்திரிக்கலாமா? ஒரு 20 செகண்ட். சார் நீங்கள் உட்காரலாம். ஒரு 20 செகண்ட் உங்களுக்கு இந்த அரங்கில் நீங்கள் ஓடலாம், நீங்கள் நடக்கலாம், முடிந்தால் நீங்கள் பறக்கலாம். ஓகே? நடக்கலாம், தவழலாம், பறக்கலாம். 20 செகண்ட்ஸ் டைம். எத்தனை பேரோடு கை குலுக்கி ஹவ் ஆர் யூ என்று கேட்கிறீர்கள்? யார் அதிகமாக கை குலுக்குறீங்களோ உதயகுமார் சார் ஒரு பிரைஸ் கொடுப்பாரு. ரெடியா? ரெடியா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ். 3, 2, 1 ஸ்டார்ட். சத்தமா கேட்கணும். ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ? சத்தமா கேட்கணும். How are you? Okay. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. Okay. 20 seconds up. Time is over. Time. Okay. 20க்கு மேல கை குலுக்குனவங்க கை குலுக்குங்க. 20க்கு மேல. ஓ சரி, அப்போ இன்னும் கொஞ்சம். 30க்கு மேல. சார் ஒருத்தர் கை தூக்கிக்கிட்டே இருக்காரு. எல்லா நம்பருக்கும் கை தூக்குறாரு. நோ 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 நோ. Anybody more than 30? அங்க ஒருத்தர். எஸ் சார், உங்க பேரு? விக்னேஷ். ஓகே, என்ன சாப்டர்? மதுரை சாப்டர். விக்னேஷ் தானே? முகேஷ். இந்தியாவில் ரொம்ப முக்கியமான பேர் சார். முகேஷ் இந்தியாவில் ரொம்ப முக்கியமான பேர், சிஎன்ஐலேயும் முக்கியமான பேர். மதுரை சாப்டர் முகேஷ் அவர்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். உதயகுமார் சார் ஒரு பரிசு அவருக்கு கொடுத்துறோம். ஜெயில் சிங் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஹவ் ஆர் யூ? அவருக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க.
இந்த 3 நாள் கொஞ்சம் சார் ப்ளீஸ் கொஞ்சம் நீங்களும் கேட்கலாமே. இந்த 3 நாளில் நீங்கள் யார் வந்தாலும் கை குலுக்கி ஹவ் ஆர் யூன்னு கேளுங்க. ஸோ ரீகன் என்ன பண்ணுவார்னா ஐ எம் ஃபைன், ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஃபைன், ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்பாரு. நீங்கள் உடனே மீ டூ அப்படின்னு சொல்லிடுங்க, ஹவ் ஆர் யூன்னு கொடுக்குங்க. ஸோ ஜெயில் சிங் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே இருக்கார். யாரை சந்திச்சாலும் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறாரு. விமானம் கிளம்பிடுச்சு, போய் சேர்ந்துட்டார். லாங் ட்ராவல், 80 வயசு, டயர்ட் ஆகிட்டார். இன்றைக்கி மாதிரி செல்ஃபோன் இல்லை, அன்றைக்கெல்லாம் ஃப்ளாஷ் லைட் கேமரா. ஒயிட் ஹவுஸ் போயாச்சு. ஒயிட் ஹவுஸினுடைய வரவேற்பில் ரீகன் வந்து இறங்குறார். ஜெயில் சிங் போகிறாரு, கை கொடுக்குறாங்க, ஃப்ளாஷ் லைட் அடிக்குது. 80 வயசு ஜெயில் சிங்க்கு ஃப்ளாஷ் லைட் அடித்த உடனே மைண்ட் ஒரு மாதிரி சக்கர் ஆயிடுச்சு. ஹவ் ஆர் யூன்னு கேட்கணும், மறந்து போயிட்டார். இப்போ அவருடைய உதவியாளர் பார்க்குறாரு. உதவியாளர் அங்கே நின்றுட்டு கேளுங்க, இதைத்தானே கேட்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ டக்குன்னு ஜெயில் சிங் ஞாபகம் வந்துருச்சு. அவர் என்ன பண்ணிட்டாரு, ரெனால்ட் ரீகனை பார்த்து ஹவ் ஆர் யூன்னு கேட்க நினைச்சு ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டார். ரீகனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நிஜமாவே கேட்குறானா இல்லை வேணும்னு கேட்குறானா? ஆனால் ரீகன் பயங்கரமான ஆள், அவர் ஒரு ஜோக்கி மேன். அவர் என்ன சொல்லிட்டாரு, ஹூ ஆர் யூன்னு கேட்குறானே அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணிட்டாரு, ஐ எம் நான்சிஸ் ஹஸ்பண்ட் அப்படின்ட்டாரு. இவர் கவலையே படல, மீ டூ அப்படின்ட்டார். நண்பர்களே, ஹவ் ஆர் யூ என்பது ஹூ ஆர் யூ ஆக மாறலாம். ஒரு ஸ்டெப் போய் ஹூ ஆம் ஐ என்று கேட்டுக்கொள்ளுங்கள். நான் யார், நான் எப்படிப்பட்ட தலைவன், நான் எப்படிப்பட்ட என்டர்பிரனர், நான் எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியலிஸ்ட், என் மனம் எப்படிப்பட்டது, என் சிந்தனை எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட முடிவுகளை நான் எடுக்கப் போகிறேன், எப்படிப்பட்ட டீமை நான் உருவாக்குவேன், எப்படிப்பட்ட இலக்குகளை நான் நிர்ணயித்திருக்கிறேன், எப்படிப்பட்ட கட்டிடங்களை நான் உருவாக்குகிறேன், எப்படிப்பட்ட கஸ்டமர்ஸை நான் உருவாக்கப் போகிறேன், ஹூ ஆம் ஐ என்று கேட்டுக்கொள்ளுங்கள். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று சொல்லுகிறார் வள்ளுவர். நம்முடைய உயர்வு என்பது நம்முடைய மனதில் நாம் எப்படிப்பட்ட எண்ணங்களை வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான். தமிழ் மீடியத்தில் மணியனூர் பஞ்சாயத்து பள்ளியில் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு பரிசுகளே பெற முடியாமல் இருந்தேன் நான். ஆனால் என் அப்பா சொன்னார், பரிசு வருதோ இல்லையோ பேசிக்கிட்டே இருடா தம்பி, பேசுறதே பெருசு தாண்டா, உன் பேச்சு 4 பேர் கேட்கறான்ல என்று சொல்லிக்கொண்டே இருந்தார் எங்கள் அப்பா. தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தேன். தமிழ் மீடியம், எளிய மீடியம், கிராமத்து பள்ளி. நண்பர்களே, 2004ஆம் ஆண்டு ரோட்டரி அமைப்பு அமெரிக்காவுக்கு கல்ச்சரல் அம்பாசடராக தேர்ந்தெடுப்பதற்கு அழைப்பு விடுத்தார்கள். 1600 பேர் வந்தார்கள். படிப்படியாக ஒவ்வொரு இன்டர்வியூவாக குறைந்து இறுதியிலே சவுத் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுடைய சிகாகோ நகருக்கு கல்ச்சரல் அம்பாசடராக தேர்ந்தெடுக்கப்பட்டது நான் தான் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். நீங்கள் எப்படிப்பட்ட பின்னணியை கொண்டிருந்தாலும் உங்களுக்கான வியாபார அபிவிருத்தி, உங்களுக்கான வணிக நிறுவனம், உங்களுக்கான வணிக வெற்றி, உங்களுக்கான பர்சனல் வெற்றி, the business acumen that you reach is always depends on your mind. James Allen says, what the mind can achieve, what the mind can believe and conceive, it can achieve. மனித மனம் எதை நினைக்கிறதோ அதை அதனால் அடைய முடியும். நண்பர்களே, ரோஜர் பானிஸ்டர், இந்த பெயரை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீர்கள். 1950களிலே ரோஜர் பானிஸ்டர், டாக்டர் ரோஜர் பானிஸ்டர், இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர். திங்கள் முதல் வெள்ளி வரையில் அவர் ஒரு டாக்டர். சனி ஞாயிறுகளிலே அவர் ஒரு மாரத்தான் ரன்னர். அவருக்கு ஓட்டம் ரொம்ப பிடிக்கும். இங்கிலாந்திலும் வெஸ்டிலும் அமெரிக்காவிலும் வாழ்க்கையை நன்றாக வாழ்கிறார்கள். வெவ்வேறு விதமாக வாழ்கிறார்கள். தனக்கு பிடித்ததை செய்கிறார்கள். திங்கள் முதல் வெள்ளி வரையில் மருத்துவர், சனி ஞாயிறுகளில் மாரத்தான் ரன்னர். அந்த காலத்தில் 1 மைல் தூரத்தை 4 நிமிடங்களுக்குள்ளாக கடக்க முடியாது என்று இருந்தது. காரணம், இந்த மனித உடலில் அத்தனை வேகமாகத்தான் ஓட முடியும் என்று இருந்தது. எல்லோரும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ரோஜர் பானிஸ்டர் ஒரு மருத்துவர் அல்லவா, அவருக்கு இந்த அனாட்டமி தெரிகிறது அல்லவா, இந்த உடல் கூறு தெரிந்ததால் நாம் தொடர்ந்து பிராக்டிஸ் செய்தால் என்றைக்கேனும் ஒரு நாள் இந்த உடலை வைத்துக்கொண்டு 1 மைல் தூரத்தை 4 நிமிடங்களுக்குள்ளாக கடக்க முடியும் என்று அவருடைய அனாட்டமிக்கல் அறிவு, மருத்துவ அறிவு அவருக்கு சொன்னது. தொடர்ந்து பிராக்டிஸ் செய்து கொண்டே இருந்தார். daunting task, but he was perceiving. He was consistently perceiving.
ஒரு நாள் அந்த கோல்டன் டே 3 நிமிடங்கள் 59 வினாடிகள் 56 மில்லி செகண்டுகளிலே ரோஜர் பானிஸ்டர் தான் நினைத்ததை அடைந்து முடித்தார். அது அல்ல செய்தி. ரோஜர் பானிஸ்டர் அப்படி செய்துவிட்டார், 1 மைல் தூரத்தை 4 நிமிடங்களுக்குள்ளாக கடந்து விட்டார் என்கிற செய்தி தெரிந்தவுடன், ஓ, ரோஜர் பானிஸ்டரால் முடிகிறதே, என்னாலும் முடியும் என்னாலும் முடியும் என்று உலகத்தில் இருக்கிற மற்ற அத்லட்டுகள் எல்லாரும் முயற்சி செய்ய, அந்த ஆண்டே 11 பேர் இதுவரையிலே மனிதகுலம் முடியாது என்று நினைத்துக் கொண்டதை 11 பேர் அந்த ஆண்டு முடித்தார்கள். 6 மாதங்களிலே 120 பேர் முடித்தார்கள். இன்றைக்கு 1 மைல் தூரத்தை 4 நிமிடங்களுக்குள்ளாக கடப்பது என்பது சாதாரணமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் எது முடியாது என்று இருந்ததோ, ரோஜர் பானிஸ்டர் என்கிற ஒரு மனிதர் முடித்ததால் இன்றைக்கு எல்லோரும் முடிந்திருக்கிறது என்று தெரிகிறது. சோ, முதலில் நம்மால் ஒரு பெரும் நிறுவனத்தை நடத்த முடியும், பிசினஸ் வெற்றி அடைய முடியும், பெரும் இலக்கை அடைய முடியும் என்கிற நம்பிக்கை உங்கள் மனதில் வையுங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்கள் மனதை செப்பனிட வேண்டும். மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை என்று நம் தமிழ் மறை சொல்கிறது. மனம்தான் மனம்தான். நாம் எப்பேற்பட்ட உயரங்களை அடைகிறோம் என்பதை நம் மனம்தான் தீர்மானிக்கிறது. நண்பர்களே, மனம் தீர்மானித்து விட்டது. அதற்கு பிறகு உங்கள் பார்வை புலப்பட வேண்டும். ஆங்கிலத்தில் 3 வார்த்தை இருக்கு. சீயிங், லுக்கிங், அப்சர்விங். 3 வார்த்தை இருக்கு. சீயிங், சாதாரண மனிதன் பார்க்கிறான், சும்மா பார்க்கிறான், வேடிக்கை பார்க்கிறான். மேலாளர், ஒரு மேனேஜர், லுக்கிங், கொஞ்சம் கவனிச்சு பார்க்கிறான். ஆனால் ஒரு என்டர்பிரனராக இருப்பவன், ஒரு பிசினஸ் வெற்றியை பெறுபவன், அப்சர்விங். நீங்கள் ஒவ்வொன்றையும் அப்சர்வ் செய்ய வேண்டும். அப்சர்வேஷன் இஸ் a great skill. நீங்கள் எல்லா விஷயத்தையும் உங்களுடைய ரேடாரில் கணினமாக அப்சர்வ் செய்ய வேண்டும். நண்பர்களே, நம்ம எல்லோருக்கும் சச்சின் டெண்டுல்கர் தெரியும். நான் எல்லாம் கொஞ்சம் பழைய ஆள். தோனி இல்லாமல், விராட் கோலி இல்லாமல் இன்னும் டெண்டுல்கர் பற்றியே பேசிட்டு இருக்கேன் இல்லையா? இதுல இருந்தே என் வயசு நீங்கள் புரிஞ்சிருக்கலாம். சார், நீங்க கவாஸ்கர் பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க. ஆமா, நானாவது டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்டுக்காக, கோச்சிங்காக அவர்கள் வீட்டிலிருந்து அனுப்பப்படவில்லை. எஸ், அவருக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார், அஜித் டெண்டுல்கர். அஜித் டெண்டுல்கருக்கு தான் கோச்சிங் அனுப்பிச்சாங்க. எப்பவுமே இந்த அண்ணனுங்க கோச்சிங் போனா தம்பிமார்கள் என்ன பண்ணுவாங்க சார்? பின்னாலேயே போவாங்க. வெரி குட். அண்ணன்கள் உள்ள விளையாடிக்கிட்டு இருக்கும்போது தம்பிமார்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த 4 லைன்ல நின்றுட்டே இருப்பாங்க. பந்து தூக்கி போடுவாங்க. பந்து தூக்கி போடுறது ரொம்ப மோசமா இருக்குல்ல? பால் பாய்ஸ்னு வச்சுக்கலாமா? பால் பாய்ஸ். அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரேக் வரும். என்ன பிரேக்கு? ட்ரிங்க்ஸ் பிரேக். அந்த ட்ரிங்க்ஸ் பிரேக்ல இதுவரையில 4 லைன்ல நின்று கொண்டு, பவுண்டரியில நின்று கொண்டு பந்து பொறுக்கி போட்டு கொண்டிருந்த அந்த தம்பிமார்கள் இப்ப என்ன பண்ணுவாங்க? வெரி குட். கதை நல்லா கேட்குறீங்க சார். வெரி குட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ள வந்து விளையாடுவாங்க. அப்படி ஒரு நாள் உள்ளே சச்சின் டெண்டுல்கர் விளையாடி கொண்டிருந்தார். அப்போ ராம்காந்த் அர்ச்சரேக்கர் என்கிற அந்த கோச் அப்படி ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கிட்டே பார்க்குறாரு. டெண்டுல்கர் என்கிற அந்த பையன், சச்சின் என்கிற பையன், என்று எல்லா ஷாட்டையும் பிரமாதமா ஆடுறான். அவனை கூப்பிட்டு கேட்கிறாரு, டே யார் அந்த பையன்? சார், நம்ம அஜித் தம்பி சார் அப்படிங்கிறார். டே, நல்லா ஆடுறானே, இவனுக்கு நான் கோச்சிங் கொடுக்கவே இல்லைங்கிற. அவங்க சொல்றாங்க, சார் நீங்க கோச்சிங் கொடுக்கல, இல்லை, அதான் நல்லா ஆடுறான். ஆச்சரியப்பட்டு போகிறார் அந்த ராம்காந்த் அர்ச்சரேக்கர் என்கிற குரு. உடனே அவனுக்கு பேடை கட்ட சொல்றாரு. இதுவரையில் பேடை கட்டல. பேடை கட்டி அப்டமன் கார்டு வச்சு கிளவுஸை போட்டு ஹெல்மெட்டை போட்டு, இப்போ அண்ணன்மார்கள் இருக்காங்கல்ல, அந்த பவுலர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களை கூப்பிட்டு போலிங் போடுறாங்க. அகப்தாண்டா சின்ன பையன்ட்டு அந்த பெரிய ஆளுங்க, இப்போ ஈகோ வேறு அண்ணனுங்கள்ல விடுங்க, ஓடி வந்து போலிங் போடுறாங்க. நண்பர்களே, எல்லா பந்துகளையும் சச்சின் என்கிற அந்த சின்ன பையன் பிரமாதமா ஆடுறான். உடனே அஜித் கூப்பிட்டு, டே அடுத்த வாரத்திலிருந்து இவனையும் கோச்சிங் கூப்பிட்டு வாங்குறாரு. தம்பி சந்தோஷமா போறான், அண்ணன் அவ்வளோ சந்தோஷமா போகல. ப்ளீஸ் நோட் த பாயிண்ட். அவங்க அம்மா சொல்லிடுச்சு, தம்பி நம்ம வருமானத்தை, அவங்க அம்மா எல்ஐசியில் ஒர்க் பண்ணிச்சு. சச்சின் அவட அம்மா வந்து எல்ஐசி கிளார்க். நம்ம வருமானத்துக்கு ஒருத்தன் தாண்டா அனுப்ப முடியுன்றுச்சு. அடுத்த வாரம் வந்தான். யார்? அஜித். மாஸ்டர் கேட்டார், எங்கடா உன் தம்பி? சார் அவன் வரமாட்டான் சார், எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. நான் தான் சார், சச்சின் கிடையாது, நான் தான். அவர் சொன்னார்,
உங்கள் வீட்டிலிருந்து ஒருவன் மட்டும்தான் வர முடியும் என்றால், தம்பி நீ வராதே, சச்சினை அனுப்பு என்று சொன்னார். சச்சின் என்கிற உலகத்தில் சிறந்த விளையாட்டு வீரனை தந்தது ராம்காந்த் அர்ச்சேகருடைய வாட்சிங், அப்சர்வேஷன். அன்றைக்கு அந்த குரு அந்த சச்சின் என்கிற பையனை அப்சர்வ் செய்யாமல் இருந்திருந்தால் உலகத்திற்கு சச்சின் டெண்டுல்கர் என்கிற மாபெரும் பேட்ஸ்மேன் கிடைக்காமல் போயிருக்கலாம். நண்பர்களே, அப்சர்வேஷன். As a business leader, you need to observe. You need to observe the market, you need to observe the market dynamics, you need to observe the competition, you need to observe the technology, you need to observe the updation, you need to observe your team, you need to completely observe. Observation is great key. நான் அரசியல் பேசவில்லை, இங்கே அரசியல் பேச வரவில்லை. ஒரு மனிதருடைய சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். 80 வயது. டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி என்று அமெரிக்காவிலே புகழ்பெற்ற விஸ்கான்சின் பல்கலைக்கழகத்து பேராசிரியர், பெரிய எழுத்தாளர். சிந்தனை, தொழில், செல்வம், எண்ணங்கள், மனமும் பிரார்த்தனையும் போன்ற புத்தகங்கள் எழுதிய எம்.எஸ். உதயமூர்த்தி முதலமைச்சர் அவர்களை மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் கேட்கிறார். கலைஞர்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டார். எம்.எஸ். உதயமூர்த்தி போனவன சொல்றாரு, சார் 1953 சீர்காழியில ஒரு முறை வந்தீர்கள், எங்களுடைய ஊருக்கு சீர்காழிக்கு நீங்கள் வந்தீர்கள், மேடையில் பேசினீர்கள், 1000 பேர் இருந்தார்கள், நானும் அந்த 1000 பேரில் ஒருவனாக நின்று உங்களை பார்த்தேன், இன்றைக்கு உங்களை நேரே சந்திக்கிறேன் என்றார். கலைஞர் சொன்னாராம், ஆமாமா, அன்னைக்கு நான் பேச ஆரம்பிச்சோன்ன மழை பெஞ்சுது, மழை பெஞ்சு நொந்து மறுபடி பேசினேன், அந்த கூட்டமா என்றார். 1950களிலே நடந்த கூட்டத்திலே மழை பெய்ந்தது என்பதை கூட கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்சர்வேஷன் செய்து வைத்திருந்தார். ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு அப்சர்வேஷன். சரி, அப்சர்வேஷன்லாம் பண்ணிட்டீங்க, அடுத்தது you need to connect with people. Communication is the tool, communication is the bridge, communication is the medium through which you connect with people. நீங்கள் எந்த அளவுக்கு அழகாக மற்றவர்களோடு கனெக்ட் ஆகிறீர்கள் என்பதில் தான் உங்களுடைய மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது. Your ability to connect, communication. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல் என்று வள்ளுவர் சொல்கிறார். கம்யூனிகேஷனை பற்றி திருவள்ளுவரை போல டெஃபினிஷன் கொடுப்பதற்கு ஆள் கிடையாது. சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் என்று சொல்லி மிக பிரமாதமாக கம்யூனிகேஷனை பற்றி பேசுகிறார். பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டிய அளவு பேச வேண்டும். பேசக்கூடாத இடத்தில் பேசக்கூடாத வார்த்தைகளை பேசாமல் இருப்பதும் கம்யூனிகேஷன் தான். நண்பர்களே, நம்முடைய நாட்டில் 2 கேரக்டர்ஸ், கண்ணகி, பாஞ்சாலி. இந்த 2 கேரக்டரும் கம்யூனிகேஷனுக்கு மிகப்பெரிய உதாரணங்களை கொடுக்கிறார்கள். பேசக்கூடாத இடத்தில் பேசக்கூடாத வார்த்தையை பேசியதால் பிரச்சனைக்கு ஆளானவள் பாஞ்சாலி. பேச வேண்டிய இடத்திலெல்லாம் பேசாமலே இருந்ததால் பிரச்சனைக்கு ஆளானவள் கண்ணகி. நண்பர்களே, பாண்டவர்கள் ஒரு பங்களா கட்டினார்கள், ஒரு வில்லா கட்டினார்கள், பெரும் மாளிகை கட்டினார்கள். அதற்கு நம்முடைய விஜயகுமார் தான் ஆர்கிடெக்ட் என்று நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, இந்திர பிரசாவுக்கு அவர் தான் ஆர்கிடெக்ட் என்று சொல்கிறார்கள், எனக்கு தெரியாது. மேபி உதயகுமார் அவர்கள் மேலாண்மை செய்திருக்க வேண்டும். ஆனால் ஒன்று, ஏதோ ஒரு சிஎன்ஐ மெம்பர் தான் அந்த கட்டிடத்தை கட்டியிருக்கிறீர்கள், அது மட்டும் தெளிவாக தெரிகிறது. பாஞ்சாலி நின்று கொண்டிருக்கிறாள், பெரும் மாளிகை கட்டியாயிற்று. அங்கே துரியோதனன் வருகிறான், சகோதரர்களோடு வருகிறான். 100 பேர் வரும்போது ஒரு ஊரே வர்ற மாதிரி இருக்குது. ஒரு இடத்துல தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், அங்கே தண்ணி இல்லை. ஸோ தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கே என்று சொல்லி தன்னுடைய பேண்ட்டை தூக்கி, துரியோதனன் பேண்ட் போட்டிருந்தான்னு கேட்காதீங்க, ஏதோ ஒன்று போட்டிருந்தான், விடுங்க, லாஜிக் பார்க்காதீங்க. கால் சராயை தூக்கிட்டு வர்றான், அங்கே தண்ணி இல்லை, ஏமாந்துட்டான். இன்னொரு இடத்துல வரும்போது அங்கே தண்ணி இல்லை தெரியாது, ஆனால் அங்கே தண்ணி இருக்கு, கால் நனைஞ்சு போச்சு. மேலே இருந்து பார்த்த பாஞ்சாலி சும்மா இருந்திருக்கலாம். குருடன் பெற்றெடுத்த பிள்ளையும் குருடனோ அப்படின்னு கேள்விப்பட்டான். பேசக்கூடாத வார்த்தை. ஏனென்றால் அவன் கெஸ்ட், நீங்க ஹோஸ்ட், அவன் கெஸ்ட். கெஸ்ட்டை எப்படி மரியாதையை தான் நடத்தணும். பேசக்கூடாத இடத்தில் பேசிய வார்த்தையால் எல்லாரும் சிரிச்சிட்டாங்க, துரியோதனன் அவமானப்பட்டான். நண்பர்களே, அன்றைக்கு தான் இந்த பாஞ்சாலியை துகிலெறிய வேண்டும், இவளை அவமானப்படுத்த வேண்டுகிற விஷ விதை அவன் நெஞ்சில் விழுந்தது அன்றுதான். அவமானத்திலேயே பெரிய அவமானம் என்ன தெரியுமா? நமக்கு தெரிஞ்சவங்க முன்னால் அவமானப்படுறது தான். இப்போ தெரியாதவங்க முன்னால் நடக்கிறது பேர் அவமானமே கிடையாது. இப்போ நான் இங்கே வரேன் சார், மதுரையில் நமக்கு யாரையும் தெரியாது. இப்போ நான் பாட்டுக்கு வந்தேன், ஒரு இடத்துல ஒரு
கால்வா இருந்தது, தெரியாமல் கீழே விழுந்துட்டேன், அடிபட்டு போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எந்திரிச்சு தொடச்சிட்டு வந்துடுவேன், எனக்கு ஒன்றும் அவமானம் இல்லை, அடிபட்டுருக்கான்னு பார்ப்பேன். இப்போ நான் ஒரு காலத்தில் பேராசிரியராக இருந்தேன், ஒரு காலத்தில் ஒரு கல்லூரியில் பேராசிரியர் இருந்தேன். என் மாணவர்கள்லாம் கூட்டிகிட்டு ஒரு விசிட்டு போனோம். விசிட்டு போன இடத்துல நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போய் அங்கே ஒரு தொட்டி இருக்க தெரியாமல் அங்கே விழுந்துட்டேன். எல்லாம் ஃபுல்லாக இது வரைக்கும் டிச்சு தண்ணி ஆகி போச்சு. எல்லாம் என்னை காப்பாற்றினாங்க. அர்ஜுன் மாதிரி பால்லாம் ஊற்றலை, தண்ணி தான் ஊற்றி காப்பாற்றினாங்க. ஸோ அது மாணவர்கள் மத்தியில் ரொம்ப நல்லா பதிஞ்சிருச்சு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடம் நடத்தினேன், அதெல்லாம் பதியலை, இந்த சம்பவம் பதிஞ்சிருச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு செல்வன் என் ஸ்டூடெண்ட்டு ஒரு பொண்ணோட வந்துட்டு இருந்தான். வா செல்வன், சார் வணக்கம் சார், இதான் என் ஒய்ஃப் சார், புதுசாக கல்யாணம் இருக்குது, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நான் பரவாயில்ல, எவ்வளோ இதாக இருக்கேன், நல்லா இருப்பானே. சார் தான் ராமகிருஷ்ணன் சார் அப்படின்னா, தெரியுமே, உங்களை டூர் கூட்டு போய் கீழே டிச்சில் விழுந்தார் அவர் தானே அப்படிங்குது. என் ஃபஸ்ட் நைட்டில் நம்மளை பற்றி என்ன சொல்லிக்கிறான் பாருங்க. நான் எவ்வளோ நல்லா பேசினேன், எவ்வளோ நல்லா பாடம் நடத்தினேன், இவன் அதெல்லாம் விட்டான். நம்ம கீழே விழுந்தது தான் பாயிண்டாக போச்சு, எனக்கு அவமானமாக போச்சு. தெரிந்தவர்களுக்கு முன்னால் வருதான் அவமானம். பாஞ்சாலி என்று அவமானப்படுத்தி விட்டாள். கண்ணகி பேச வேண்டிய இடத்திலெல்லாம் பேசவே இல்லை. கோவலன் எவ்வளோ தப்பு பண்ணுறான், கரெக்ட் பண்ணியிருக்கலாம், விட்டுட்டான். கடைசியாக கோவலனுக்கு தண்டனை வந்த பிறகு ஒரு சிம்பை எடுத்துக்கொண்டு போய் தேரா மன்னா செப்பூதுடையன்னு போய் பேசி அந்த அம்மா போட்ட போடல சீட்டில் உட்காந்துருந்த கிங் அங்கேயே போயிட்டார். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க. உங்கள் வீட்டம்மா ஞாபகம் வரக்கூடாது இப்போ உங்களுக்கு. இவருக்கு டக்குன்னு உங்கள் வீட்டம்மா ஞாபகம் வருது, பக்குங்குது இவருக்கு. நாமளும் அந்த எட்ஜுக்கு போகிறோம், ஆனால் ஒன்றும் ஆகலை. கண்ணகி ரொம்ப பவர்ஃபுல். ஒரு சீட்டில் உட்காந்த ராஜா அங்கேயே போயிட்டார் சார். ஒரு அம்மா பேச்சில் ஒரு மண்ணை சீட்லேயே உட்காந்து எந்திரிச்சு போக கூட டைம் இல்லை, ஆம்புலன்ஸ் வரதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, போயிட்டார். கம்யூனிகேஷன், யுவர் எபிலிட்டி டு கனெக்ட். சிறப்பாக கம்யூனிகேஷன் செய்ய வேண்டும் என்றால் நான் இன்றைக்கு ஒரு சின்ன ஃபார்முலா சொல்லித் தருகிறேன். 4C, 4C தான் கம்யூனிகேஷன். ஃபர்ஸ்ட் C, கிளாரிட்டி. கம்யூனிகேஷன்ல முக்கியமான அம்சம் தெளிவு. நீங்கள் இங்கே தெளிவாக இருந்தால் இங்கே தெளிவாக இருப்பீர்கள். If the content is clear, delivery will always be clear. பேச்சில் இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்க தான் பிரச்சனை. எதை முதல்ல சொல்றது, எதை அடுத்து சொல்றது, எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, கிளாரிட்டி ஃபர்ஸ்ட். செகண்ட் C, கன்சைஸ். சுருக்கமா பேசுங்க. இன்னைக்கு ரொம்ப நாள் பேசுறதுக்கு, ரொம்ப நேரம் பேசுறதுக்கு டைம் இல்லை. நான் ஒரு நாள் முழுக்க பேசுவேன், அரை நாள் பேசுவேன், 2 மணி நேரம் பேசுவேன். இப்போ இந்த அம்மா 40 நிமிஷம் தான் கொடுத்துக்குது. இதுல இருந்தே புரிஞ்சிருச்சா நமக்கு டைம் சுருங்கிருச்சு. கன்சைஸ். அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை சொல்வதுதான் கம்யூனிகேஷன். தமிழ்நாட்டில் கமலஹாசன், ரஜினிகாந்த் என்று 2 மனிதர்கள் இருக்கிறார்கள். கமலஹாசன் தனக்கு தெரிந்ததை எல்லாம் செய்வார். ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை செய்வார். அதனால் தான் திறமை குறைவாக இருந்தாலும் ரஜினியின் வெற்றி அதிகமாக இருக்கிறது. He connects with people. ஆடியன்ஸ்க்கு என்னன்னா அதை கொடுங்க. 4வது கம்ப்ளீட். கன்சைஸ் என்று சொல்வதாலேயே அறகுறையா சொல்லாதீங்க, கம்ப்ளீட்டா சொல்லுங்க. நான் பல ஆண்டுகளுக்கு முன் பேராசிரியராக இருந்தேன். அப்பெல்லாம் இந்த ஐஆர்சிடிசி ஆப்லாம் கிடையாது. டிக்கெட் புக் பண்ணணும், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும். ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நண்பர்கிட்ட சொன்னேன், துர்காப்பூர் வெஸ்ட்டுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணுங்கன்னு. ஓகேன்ட்டாரு. போயிட்டு வெஸ்ட் துர்காப்பூருக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துட்டாரு. நானும் பார்த்தேன், 2 ஒன்று தான் போட்டுருக்கு நானும் நினச்சிக்கிட்டேன். வெஸ்ட் துர்காப்பூர் வேறு, துர்காப்பூர் வெஸ்ட் வேறு. 350 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ். எங்க இறங்க வேண்டிய எங்க இறங்குறேன், இறங்கி அங்க இருக்கிற கடையில் போய் ஃபோன் பண்றேன். சார் நீங்க சொன்ன மாதிரி இங்க ஒண்ணுமே இல்லைங்கிற. எல்லாம் இருக்கும் பாருங்க, முன்னால ஒரு இது இருக்கும், பின்னால இருக்குங்கிறாரு. அங்க ஒண்ணுமே இல்லை, அது வெறும் காடு மாதிரி இருக்குது. நான் போன கான்ஃபரன்ஸ் என்ன தெரியுமா? ஹவு டு மேக் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். நான் தான் ப்ரொஃபஸர். இதுதான் கம்ப்ளீட்டா சொல்லணும், பாதி சொல்லக்கூடாது. கம்யூனிகேஷன் 4C, கன்சைஸ், கிளியர், கம்ப்ளீட், கனெக்ட். சரி, இதெல்லாம் பண்ணிட்டீங்க, கம்யூனிகேஷன் பண்ணிட்டீங்க. அடுத்தது எமோஷனல் மெச்சூரிட்டி. ஒரு லீடருக்கு மிக முக்கியமான விஷயம் எமோஷனல் மெச்சூரிட்டி. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது எமோஷனல் மெச்சூரிட்டிலாம் எல்லாருக்குமே இருக்கும். கடுமை வருகிற போதுதான், கஷ்டங்கள் வருகிற போதுதான், பிரச்சனை வருகிற போதுதான், அப்டக்கிள்ஸ் வருகிற போதுதான் நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள் என்பதுதான் உண்மையான எமோஷன். ஒரு மனிதனுடைய உண்மையான நடத்தையை அவன் கஷ்டப்படுகிற போது பார்க்கணும். பிரச்சனைகள் அவன் சந்திக்கும் போது எப்படி சந்திக்கிறான், எவ்வளவு தைரியமாக இருக்கிறான், எவ்வளவு நிதானத்தோடு இருக்கிறான், எவ்வளவு பக்குவத்தோடு இருக்கிறான், அதுதான் எமோஷனல் மெச்சூரிட்டி. எமோஷனல் மெச்சூரிட்டி அதை EQ என்று சொல்கிறார்கள், எமோஷனல் கோஷன்ட் என்று சொல்கிறார்கள்.
நண்பர்களே, இப்போது ஐக்யூ முக்கியமல்ல, கேக்கு முக்கியமல்ல, ஈக்யூ தான் முக்கியம். ஒரு பிசினஸ் வெற்றியாளருக்கு, ஒரு மாபெரும் நிறுவனத்தை நடத்துகிறவருக்கு, மென்மேலும் தன்னுடைய பிசினஸை வளர்த்தி கொண்டு போவதற்கு ஐக்யூ முக்கியமல்ல. இன்டெலிஜென்ட்டா இருக்கணும் அவசியம் இல்லை. பிஹெச்டி படிச்சவங்களை இங்கே வேலைக்கு வச்சுக்கலாம். கேக்யூ முக்கியமல்ல. கூகுளில் எல்லாமே இருக்குது, சாட் ஜிபிடியில் எல்லா நாலேஜும் இருக்குது. உங்களுடைய எமோஷனல் பேலன்ஸ், எமோஷனல் மெச்சூரிட்டி தான் முக்கியம். கேரளாவில் இஎம்எஸ் என்று ஒருவர் இருந்தார், இஎம் சங்கர நம்பூதிரிப்பாட் என்று ஒருவர் இருந்தார். இந்தியாவிலேயே காங்கிரஸ் அல்லாத முதல் அமைச்சரவை அமைத்த பெருமை அவருக்கு தான் உண்டு. The first non-Congress government in India, 1954. அது மாத்திரமல்ல, உலகத்திலேயே கம்யூனிஸ்டுகள் ஒரு எலெக்ஷன்ல போட்டி போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அமைக்கப்பட்டது அப்பதான். பொதுவாக கம்யூனிஸ்டுகள் எப்படி இருப்பாங்கன்னா, போவாங்க, அட்டாக் பண்ணுவாங்க, அந்த ராஜ்யத்தை அப்படியே பிடிச்சிருவாங்க. ஜனநாயக முறைப்படி தேர்தலை போட்டி போட்டு ஆட்சியை பிடித்தது அதுதான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அவ்வளோ பெரிய தலைவர், அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அவருக்கு திக்குவாய். அவர் கொஞ்சம் திக்கி 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 தான் பேசுவார். அவரால் சரளமாக பேச முடியாது. எவ்வளவு பெரிய குறை இருந்தும் அவரால் அவ்வளோ பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடிந்தது. லண்டன் பிபிசியினுடைய நிருபர் வந்தாங்க, பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காரு, திக்கி திக்கி பேசுறாரு. அந்த அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. என்ன மிஸ்டர் நம்பூதிரிப்பாட், எப்பவுமே இப்படித்தான் திக்கி திக்கி பேசுவீங்களா அப்படின்ட்டாங்க. எல்லாம் கோவப்பட்டான். பக்கத்தில் இருப்பான்ல, பொதுவாகவே அரசியல்வாதியும் கோவப்படும், கம்யூனிஸ்ட்காரன் கோவம், ரொம்பவே கோவம் வரும். இஎம்எஸ் சொன்னார், என்ன கேட்டீங்க, எப்பவுமே திக்குவேண்ணா, எப்பவுமேலாம் திக்க மாட்டேன், பேசுகிறப்ப மட்டும்தான் திக்குவேன்னார். இதுதான் எமோஷனல் மெச்சூரிட்டி. தனக்கு இருக்கிற குறையை சுட்டி காண்பித்த போது கூட அதற்காக வெகுண்டு எழாமல், அதற்காக சினப்படாமல், அதற்காக அவமானப்படாமல், அதை கூட ஒரு நகைச்சுவையாக மாற்ற முடிகிறது என்றால் அதுதான் எமோஷனல் மெச்சூரிட்டி. காரணம் என்ன தெரியுமா, இஎம் சங்கர நம்பூதிரிப்பாடுக்கு திக்குவா இருந்ததே தவிர தனக்கு திக்குவா இருக்கிறது என்கிற தாழ்வு மனப்பான்மை அவரிடத்தில் இல்லை. அதுதான் காரணம். நம்முடைய எமோஷனல் மெச்சூரிட்டிக்கு பெரும்பாலான பிரச்சனை நமக்கு தாழ்வு மனப்பான்மை இருப்பதுதான். நம்மிடத்தே உயர்வு மனப்பான்மையும் வேண்டாம், தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். நம்மை நாம் எப்படி இருக்கிறோம் அப்படி ஏற்றுக்கொண்டால் எமோஷனல் மெச்சூரிட்டி எப்போதும் இருக்கும். நண்பர்களே, கம்யூனிகேஷனை பற்றி பார்த்தோம், அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் பற்றி பார்த்தோம், எமோஷன்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக ஸ்கேல் அப். ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிற வரையில் தான் அது அழகு. நதி தேங்கினால் குட்டையை போயிடும். வியாபாரம் என்பது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி வளர்ந்து கொண்டே இருப்பதற்கு உங்களுக்கான வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே இருக்கிறது? உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கும் இருக்கிறது. வாய்ப்புகளும் ஆப்பர்ச்சுனிட்டியும் எங்கும் கொட்டி கிடக்கிறது. அதை நாம் எந்த அளவுக்கு வசப்படுத்துகிறோம் என்பதில் தான் வெற்றி இருக்கிறது. பொதுவாக வாய்ப்புகள் எப்படி வரும் தெரியுமா? பாரதி ராஜா படத்தில் வருகிற மாதிரி ஒரு வெள்ளை கவுன் போட்டுக்கொண்டு தேவதையாக வராது. அது பெரும்பாலும் மாறு வேஷத்தில் வரும். எந்த வேஷம் என்றால் ஆப்ஸ்டக்கிளாக வரும், பிரச்சனையாக வரும், சங்கடங்களாக வரும். ஆப்ஸ்டக்கிளாக, பிரச்சனையாக, சங்கடங்களாக, தோல்வியாக வருகிற போது அதை கொஞ்சம் தட்டி அந்த முகமூடி எடுத்துட்டீங்கன்னா அதுக்குள்ள என்ன இருக்கு? ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எஸ், obstacles will become opportunities. Obstacles can only become opportunities. எனக்கு முன்னாலே பேசிய செல்வகுமார் அவர்கள் அருண் ஐஸ்கிரீம் சந்திரமோகன் அவர்களை பற்றி பேசினார்கள். அருண் ஐஸ்கிரீம் சந்திரமோகன் அருண் ஐஸ்கிரீம் என்கிற பிராண்டை உருவாக்கி 25 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு ஒரு பிராண்டை உருவாக்கிய பிறகு அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துவிட்டது. என்ன பிரச்சனை? நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், ஐஸ்கிரீமுடைய மூலப்பொருள் பால். பிரச்சனை என்னவென்றால், கோடை காலத்தில் ஐஸ்கிரீம் நிறைய விற்கும். ஆனால் கோடை காலத்தில் புல்கள் வறண்டு இருக்கும், பசுக்களுக்கு ஈல்டு ஜாஸ்தி இல்லை. பசுக்களுக்கு ஈல்டு ஜாஸ்தி இல்லைங்கிறனால பால் கம்மியாக தான் கறக்கும். கொள்முதல் கம்மியாக தான், பால் கொள்முதல் கம்மியாக, பால் கிடைக்காது. ஆனால் குளிர்காலத்தில், மழை காலத்தில் எங்கும் பசுமை இருக்கும், எங்கும் புட்கள் இருக்கும், மாடுகளுக்கு தீவனங்கள் ஜாஸ்தி. தீவனங்கள் அதிகரிக்க அதிக மாடு என்ன பண்ணும்? அதிகமான பாலை கொடுக்கும். ஆனால் அதிகமான பாலை வாங்கி ஐஸ்கிரீமாக செய்தால் அந்த காலகட்டத்தில் ஐஸ்கிரீம் விற்பனை எப்படி இருக்கும்? குறைவாக இருக்கும். பிரச்சனை உங்களுக்கு புரியுதா? எப்போ பால் அதிகம் வேணுமோ அப்போ பால் சப்ளை கம்மி கோடை காலத்தில்.
எப்போ ஐஸ்கிரீம் விற்பனை வேண்டாமோ, எப்போ ஐஸ்கிரீம் விற்பனை குறைக்கணுமோ அப்போத்தான் பால் விற்பனை, பால் கொள்ளல் அதிகம். நீங்கள் இந்த குளிர்காலத்தில் மழை காலத்தில் அந்த பால்காரங்கிட்ட பால் வாங்கலை என்றால் அவன் வெயில் காலத்தில் உங்களுக்கு பால் ஊற்ற மாட்டான், வேற ஒருத்தருக்கு வேண்டரா மாறிடுவான். ஸோ நீங்கள் தொடர்ந்து பாலை வாங்கணும். லட்சக்கணக்கான லிட்டர் பால்களை வாங்கி என்ன பண்ணுறதுனே புரியலை. ஏன்னா ஒரு பாலை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஆகிற விலை பால் விலையை விட அதிகம். என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் பெரும் பிரச்சனைக்கு ஆளாயிட்டார். அப்போது ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷனில் புதுசாக வேலைக்கு சேர்ந்த பையன் ஒருத்தன் சொன்னால், இப்படி கஷ்டப்படுறதா இருந்தால் பால் வியாபாரம் பண்ண வேண்டியது தான் அப்படின்னா. அவர் என்ன தம்பி என்ன சொன்னேன் அப்படின்னோடனே அவன் பயந்துட்டான். ஏன்னா சேர்மன் இல்லையா, ஏதாவது சொல்ல, இல்லை சார் நான் ஒன்றும் சொல்லு சார், இல்லை ஏதோ சொன்னீங்க சொல்லு அப்படின்னோடனே, இல்லை சார் இல்லைப்பா சொல்லுப்பா அப்படின்னோடனே, சார் தெரியாமல் சொல்லிட்டு சார் மன்னிச்சிங்க சார், இது பால் வியாபாரம்னு சொல்லிட்டேன்னா. உடனே யோசனை பண்ணுறாரு, ஆமாம் நம்ம ஐஸ்கிரீம் வியாபாரம் தான் பண்ணணும்னு யார் சொன்னா, ஏன் நம்ம பால் வியாபாரம் பண்ணக்கூடாது? எல்லாரும் சிரிச்சாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க, ஊருக்கு பால்காரமாக இருக்குது, ஊருக்கு பால்காரர் இருக்கிறாரு, பால் என்பது ஒரு அன்ஆர்கனைஸ்டு பிஸ்னஸ், அதை எப்படி சார் நம்ம பண்ண முடியும், நாம் ஆர்கனைஸ்டு செக்டரில் இருக்கிறோம். அவர் சொன்னார், இல்லை நாம் இதையும் ஆர்கனைஸ்டாக மாற்ற முடியும் என்று சொல்லி பால் என்கிற பிரச்சனையில இருந்து அவர் கண்டுபிடித்த பிசினஸ் வாய்ப்பு தான் ஆரோக்கியா பால். 25 ஆண்டுகளில் ஐஸ்கிரீம் விற்பனையில் அவர் என்ன தொட்டாரோ அதை 25 மாதங்களில் அந்த டர்னோவரை தொட்டு விட்டார். ஒரு ஆப்ஸ்டக்கிள் தான் அவருக்கு மாபெரும் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. எங்கேனும் உங்களுக்கு ஆப்ஸ்டக்கிள் வந்தால், தோல்விகள் வந்தால், இடர்பாடு வந்தால், பிரச்சனைகள் வந்தால், சங்கடங்கள் வந்தால், இது மாறு வேஷத்தில் வருகிறது, இது ஏதோ ஒரு வாய்ப்பு எனக்கு தருகிறது என்கிற கட்டாயத்தோடு அப்படி ஒரு தட்டுங்க, அதுக்குள்ள இருக்க ஆப்ஸ்டக்கிள் உங்களுக்கு வந்துடும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வசப்பட்டுரும். நண்பர்களே, அப்சர்வேஷன் பற்றி பார்த்தோம், கம்யூனிகேஷன் பற்றி பார்த்தோம், எமோஷனல் மெச்சூரிட்டி பற்றி பார்த்தோம், அப்சர்வேஷன், ஆப்ஸ்டக்கிள்ஸ் இன்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதை பற்றி பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக உங்களுக்கு தொழில் முனைவோருக்கு நான் சொல்கிற விஷயம், தொடர்ந்து உங்களை அப்டேட் செய்து கொண்டே இருங்கள். உங்களுடைய நாலேஜ் அப்டேஷன், உங்களுடைய ஸ்கில் அப்டேஷன், உங்களுடைய ஆட்டிடியூட் அப்டேஷன் என்று தொடர்ந்து அப்டேட் செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்டேஷன் இல்லை என்றால் அவுடேஷன் ஆகிவிடும். பஞ்ச்லைன், அப்டேஷன் இல்லை என்றால் அவுடேஷன் ஆகிவிடும், அவுடேட் ஆகிடும். தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்தியன் 2 வந்துருச்சு, எல்லாம் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க, சோசியல் மீடியா ஃபுல்லாக இதாகிடுச்சு. அதுக்கு ஒருத்தர் கைத்தட்டுறாரு, இதுக்கு கூட ஒரு கைத்தட்டல் உண்டா பாருங்க. அப்படின்னா இந்தியன் 2 எந்த அளவுக்கு இருக்கு. சரி கொஞ்சம் முன்னால் போகலாம், 96 போகலாம். இந்தியன் 1 இங்கே நல்ல விஷயத்தை நிறுத்துவோம். மைக்கேல் வெஸ்னர்னு ஒருத்தர் மேக்கப் மேனை கூப்பிட்டு வரணுங்கிறார் கமலஹாசன். பட்ஜெட் எகிருது. கமலஹாசனுக்கான பணத்தை விட மைக்கேல் வெஸ்னருக்கு அதிக பணம். பொதுவாக மைக்கேல் வெஸ்னர் வரமாட்டார் ஹாலிவுட்ல. கமல் கூப்பிட்டதுனால வந்தார். எப்படி கமலுக்கு ஃப்ரெண்டு? இங்கே தான் ஒன்று புரிஞ்சுக்கணும். கமலஹாசன் என்கிற கலைஞன் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே என்று சின்ன வயதில் ஒரு அரவுசர் போட்டுக்கொண்டு பாடிய அந்த கலைஞன் 12 மாதமும் நடிக்க மாட்டார், 11 மாதம் நடிப்பார். 1 மாதம் சபாட்டிக்கல் எடுத்துக்கொண்டு ஹாலிவுட்டுக்கு போய்விடுவார். திரைக்கதை எழுதுவது, வசனங்களை எழுதுவது, லைட்டிங் செய்வது, மேக்கப் செய்வது, எடிட்டிங் செய்வது, டப்பிங் செய்வது என்று திரைத்துறையினுடைய எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றாக கற்றுக்கொண்டே இருப்பார் கமலஹாசன். அப்படி ஒரு முறை மைக்கேல் வெஸ்னரிடம் மேக்கப் அசிஸ்டண்டாக சேர்ந்து 1 மாதம் பணியாற்றினார். மைக்கேல் வெஸ்னர் அவருடைய குரு. ஒரு வாரம் போனவுடன் கமல் கேட்டார், தியரி போதும் மைக்கேல், எனக்கு பிராக்டிக்கல் ஏதாவது கொடு என்று. அப்போது ரேம்போ படம் எடுத்துக்கொண்டார். ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெக்கர், சில்வெஸ்டர் ஸ்டாலின் ரேம்போவாக நடித்துக் கொண்டிருந்தார். அந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு கிழிச்சு ஒரு தையல் தைச்ச மாதிரி ஒரு மேக்கப் வரணும். அன்னைக்கு சில்வெஸ்டர் ஸ்டாலின் என்கிற நடிகனுக்கு அந்த மேக்கப்பை போட்டது கமலஹாசன். சில்வெஸ்டர் ஸ்டாலினுக்கு தெரியாது இவரும் ஒரு நடிகர் என்று. மேக்கப் எல்லாம் போட்டு முடித்தவுடன் சொன்னாங்க, சில்வெஸ்டர் ஸ்டாலின் நீ நடிக்கிற 8வது படம் இது, இன்னைக்கு இங்கே மேக்கப் போட்டார் இல்லையா, இவர் ஏற்கனவே 140 படங்களை நடித்திருக்கிறார் என்று. மைக்கேல் வெஸ்னர் இந்தியன் படத்துக்கு வரார். அந்த மேக்கப் போடுறது ப்ராஸ்தட்டிக் மேக்கப் தான், இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் போடுறாங்க ப்ராஸ்தட்டிக் மேக்கப். 6 மணி நேரம் ஆகும் மேக்கப் போடுறதுக்கு. காலையில் 4 மணிக்கு வந்துடுவார் கமலஹாசன். 6 மணி நேரம், 10 மணிக்கு தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி அது 8 மணி நேரம் இருக்கும். கமல் ஒரு 2 மணி நேரம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வச்சுக்கிறாரு. 10 மணிலேருந்து 6 மணி, சாயந்தரம் 4 மணி வரை தான் அந்த மேக்கப்போடு இருப்பார். அதை கலைப்பதற்கு 3-4 மணி நேரம் ஆகும்.
ஸோ ராத்திரி 8 மணி ஆகிடும். காலையிலே 4 மணியில இருந்து மாலை இரவு 8 மணி வரையிலே இந்த கெமிக்கல்ஸ் இருப்பதால அவருக்கு உணவு கிடையாது. அந்த படத்தில் நடிக்கிற போது கமலஹாசன் புது படம் நடிக்கனா, புது ஹீரோவா, முதல் படமா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்டார் இருந்தாலும் கூட தன்னை எந்த அளவுக்கு வருத்திக் கொள்கிறார் பாருங்கள். காலையிலே 4 மணியில இருந்து ராத்திரி 8 மணி வரையிலே உனக்கு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், வெறும் லிக்விட் டயட்டிலே இருந்து கொண்டு அந்த படத்தை நடித்து முடிக்கிறார் என்றால் கமலஹாசன் என்கிற மாபெரும் கலைஞனுடைய அப்டேஷன் தான் அவரை இன்றைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்டேஷன். நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் அப்டேட். உங்களுடைய கான்கிரீட்ல புது டெக்னாலஜி வந்திருக்கா, புதுவிதமான ஆர்கிடெக்ட் வந்திருக்கா, கஸ்டமர்ஸனுடைய எதிர்பார்ப்பு புதுசா இருக்கா, வாஸ்துல புது டிசைன் வந்திருக்கா, புது மெட்டீரியல் வந்திருக்கா, புது டைல்ஸ் வந்திருக்கா, புதுவிதமான அயன்ஸ் வந்திருக்கா, லிமிட் ஸ்டேட் டிசைன்ங்கிறாங்களே என்னது என்று ஒவ்வொரு கணமும் நீங்கள் அப்டேஷன் ஆகிட்டே இருக்கணும். நந்தகுமார் சார் தன்னுடைய பிரசிடென்ஷியல் அட்ரஸில் சொன்னார், 20 வாரங்கள் தொடர்ந்து கட்டிடவியலுடைய 50 தலைப்புகளிலே நாங்கள் வெவ்வேறு தலைப்புகளில் பேசினோம் என்று. அப்ரிஷியேட். நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு நீங்களே ஒரு முறை கைத்தட்டல் கடுத்துக் கொள்ளலாம். சிஎன்ஐனுடைய அப்டேஷனுக்கு அது ஒரு சான்றாக இருக்கிறது. அப்டேஷன் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. நீங்கள் எந்த வயதில் வேண்டுமானால் இருக்கலாம், நீங்கள் எவ்வளவு பெரிய உயரத்தில் வேண்டுமானால் இருக்கலாம். இனி இந்த பிசினஸ் செட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல இதில் கத்துக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை என்று எதுவுமே இல்லை. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்கள், புதியன கற்றுக்கொண்டே இருங்கள். கற்றுக்கொண்டே இருங்கள் என்பது ஒரு பக்கம், கற்றுக் கொடுத்து கொண்டே இருங்கள் என்பது இன்னொரு பக்கம். கற்றுக் கொடுத்து கொண்டே இருங்கள். இன்னொன்று சொல்லட்டுமா? The best way to learn is to teach. அம்மா நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் வந்தாவே டைம் அர்த்தம் ஆயிடுச்சுன்னு நீங்கள் ஏற்கனவே எனக்கு சொல்லிட்டீங்க. அவங்க முடிச்சிடறம்மா, அது ஒரு இண்டிகேஷன். ஆமா, அவங்க வந்து நிற்பாங்களாமா, நான் முடிக்கணுமாம்மா. சிஎன்ஐயில் பாருங்கள் எப்படிலாம் கோடு வடிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க வேற ஏதோ பார்க்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம். இந்தியன் டூனுடைய ஃபெயிலியர் பற்றி இப்போ பேச வேண்டாம், எனக்கு இருக்கிறதே 4 நிமிஷம். அதை பற்றி சங்கர்கிட்ட பேசுவோம். உங்களுடைய அடுத்த ப்ரோக்ராமுக்கு வந்து சங்கரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு அப்போ போய் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அப்டேஷன். தொடர்ந்து அப்டேட் பண்ணுங்க. The best way to learn is to teach. நீங்கள் எதையாவது ஒன்று கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதை டீச் பண்ணுங்க. அப்போ தாராளமாக கற்றுப்பீங்க. அப்சர்வேஷன் பார்த்தோம், கம்யூனிகேஷன் பார்த்தோம், எமோஷனல் மெச்சூரிட்டி பார்த்தோம், ஆப்ஸ்டிக்கல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி மாற்றுறதுன்னு பார்த்தோம், அப்டேஷனோடு இருக்கிறது பார்த்தோம். அடுத்ததாக நீங்கள் எல்லோரும் உங்கள் நிறுவனத்தை வளர்த்த வேண்டும் என்றால் உங்களுடைய டீம் வளர வேண்டும். யூ ஆர் ஆஸ் குட் as யுவர் டீம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மாத்திரம் வளர்ந்து உங்கள் டீம் தங்கி போனால் நீங்கள் வளரவே முடியாது. உங்களோடு சேர்ந்து உங்கள் டீம் வளர வேண்டும். உங்கள் டீமை எந்த அளவுக்கு நீங்கள் எம்பவர் செய்கிறீர்களோ, உங்கள் டீமை எந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பாக்குகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் வளர முடியும். டீம் சிறப்பாக இருந்தால்தான் நீங்கள் சிறப்பாக இருக்க முடியும். ஜேஆர்டி டாடா டைட்டன் நிறுவனத்துக்கு வர்றாரு. ரட்டன் டாடா இல்லை, ரட்டன் டாடாக்கு சீனியர் ஒருத்தர் இருந்தார். ஜேஆர்டி டாடா டைட்டன் நிறுவனத்துக்கு வர்றார். பெங்களூரில் இறங்கிட்டார். ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒசூரில் பிளான்ட் இருக்கிறதுலே சீனியர் ராமதுரை, அவர் தான் ஹெச்ஆர் மேனேஜர். அவர் கூட்டிகிட்டு வர்றார். ஏன்னா யாரோ பேசிட்டு வரணும்ல, அப்படியே பேசிக்கிட்டே வர்றார். அப்போது ராமதுரை சொல்கிறாரு, சார் அங்கே பார்த்தீங்களா அந்த மஞ்சள் கலர் பில்டிங்கு, அந்த பில்டிங்கில் தான் சார் நம்ம டைட்டன் வாட்சஸினுடைய அசம்பிளி ஆப்ரேட்டர்ஸ் தங்கியிருக்கிறாங்க. அசம்பிளி ஆப்ரேட்டர்ஸ் தான் இருக்கிறதுலே கம்மி வேலை. அதான் 3 முள் எடுத்து வைக்கிறது, சிம்பிள் வேலை, கடைகோடி வேலை, பாட்டம் ஆஃப் த பிரமிட். இங்கே தான் தங்கியிருக்காங்க சார். அப்படியா, இது நம்ம சொந்த பில்டிங்கா? இல்லை சார், ரெண்ட்டுக்கு தான் எடுத்திருக்கோம். ஓ, நம்ம இதை பார்க்கலாமா அப்படின்ட்டார். இப்போ பிரச்சனை ராமதுரைக்கு, ஏன்னா அது அஜெண்டாவில் இல்லை. இப்போ இவர் போனார்னா அங்கே எதுவும் க்ளீனாக இருக்காது. இவர் வருவார், நாங்கள் எதுவும் ஏற்பாடு ஆகலை. அவர் சொல்கிறார், இல்லை சார் அதை போய் அப்படி திருப்பிட்டு போகணும் சார், ரவுண்ட் அடிக்கணும் சார், ஆச்சா போச்சாங்கிறாரு. டேட்டா சொல்லிட்டார், நோ, நத்திங், நம்ம கண்டிப்பாக அந்த பில்டிங் போகணுன்ட்டார். இப்போ ஜேஆர்டி சொன்னால் ஏதாவது அப்பீல் இருக்குமா? வேறு வழி இல்லாமல் கார் அப்படி போய் திரும்பிட்டு அங்கே போகுது. அங்கெல்லாம் பசங்கள்லாம் லுங்கி கட்டிட்டு ஜாலியாக இருக்காங்க. யாருக்குமே இதுதான் ஜேஆர்டி டாட்டான்னு தெரில, இவர் தான் ஓனர்னு தெரில. ஜேஆர்டி டாட்டா அதை பற்றிலாம் கவலைப்படல. எல்லா இடத்துக்கும் போய் பார்த்தாரு, சாப்பிட்ற இடம் பார்த்தாரு, டாய்லெட் பார்த்தாரு, ரெஸ்ட் ரூம் பார்த்தாரு, பாத்ரூம் பார்த்தாரு, எல்லா ரூம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வெரி குட்னு வந்து உட்காந்துட்டு, ராம்தாஸ் நம்முடைய ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் எத்தனை மணிக்குனார்? காலையில் 6 மணிக்கு சார்ண்ணா. ராம்தாஸ் இப்போ 8 மணி.
இப்போயே குளிருதுன்னா 6 மணிக்கு குளிரும் இல்லை? ஆமாம் சார், ஒசூரில் பயங்கரமாக குளிரும் சார். ராம்தாஸ் ஒருத்தன் 6 மணிக்கு வரணும், பஸ் எத்தனை மணிக்கு வருது சார்? நீங்கள் பஸ் 5:05 வந்துடும் சார். 5:05 ஒருத்தன் பஸ்ஸில் ஏறணும்னா அவன் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் ராம்தாஸ்? சார் ஒரு 4:45 எந்திரிக்கணும் சார், 4:30 எந்திரிக்கணும். 4:30 ஒருத்தன் எந்திரிக்கணும்னா அவன் குளிக்கணும் இல்லை? ஆமாம் சார். ஏன் ராம்தாஸ்? பாத்ரூமில் கீசர்ஸ் இல்லை, ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி இல்லைன்னார். இல்லை சார், டிப்பு கொடுத்துருக்குறோன்னா. டிப்லாம் வேண்டாம், அது சேஃப்டி இல்லை. எல்லா பாத்ரூமிலும் கீசர்ஸ், வாட்டர் ஹீட்டர்ஸ் போடுங்கள் என்று கடைகோடி மனிதனுடைய சௌகரியத்தையும் பார்த்தாரே, அதுதான் ஜேஆர்டி டாடா என்கிற மிகப்பெரிய. உண்மையில் எவ்வளவு ஒரு அக்கறை பாருங்க. காலையில் 4:30 மணிக்கு ஒருத்தன் எந்திரிச்சு வரணும்னா அவன் சுடுதண்ணில் குளிக்க வேண்டாமா? இப்படி குளிர்தே இந்த ஒசூர்ல. இதை கவனிங்க ராமதாஸ் என்று சொன்னார். இதுதான் அக்கறை. உங்கள் டீம் மெம்பர்ஸின் மீது நீங்கள் செலுத்துகிற அக்கறை தான் அவர்களை உங்கள் மீது விசுவாசத்தை வைக்க வைக்கும். The care that you take will resonate as the loyalty, as a trust. நீங்கள் எந்த அளவுக்கு அவருக்கு கேர் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் அவர்கள் உங்கள் மீது விசுவாசமாக, லாயலாக, ட்ரஸ்டாக இருப்பார்கள். நல்ல டீமை அமைத்துக் கொள்வது தான் ஒரு லீடருடைய அழகு. நல்ல டீமை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதுதான் ஒரு மிகப்பெரும் லீடருக்கு அழகு. தயவு செய்து நல்ல டீமை உருவாக்கி கொள்ளுங்கள். சக்சஸ்ஃபுல்லான எல்லா லீடர்ஸ்க்கு பின்னாலும் ஒரு மாபெரும் தலகர்த்தர்கள் இருப்பதை பார்க்கிறோம். அவன் எந்த அரசனாக இருந்தாலும் சரி, மாபெரும் தலகர்த்தர்கள் பின்னால் நிற்பதால் தான் ஒரு அரசன் நிமிர்ந்து நிற்க முடிகிறது. அவனுடைய கோன் சிறப்பாக இருக்கிறது என்றால் பின்னால் சிறந்த டீம் இருக்கிறது என்று அர்த்தம். அப்படிப்பட்ட சிறந்த டீமை, வலிமையான டீமை, உங்களுக்காக உயிரையும் கொடுக்கிற டீமை நீங்கள் உருவாக்கினால் பிசினஸில் வெற்றி என்பது எளிதானது, மிக எளிதானது. நண்பர்களே, நிறைய கருத்துக்கள் சொல்ல ஆசைதான், நேரம்தான் நமக்கு தடையாக இருக்கிறது. அடுத்ததாக ஸ்பீக்கர் அவர்கள் வந்துவிட்டார்கள். எல்லோருடைய நேரத்தையும் நாம் மதிக்க வேண்டும். கவித்துவமாக சில விஷயங்களை சொல்லி என் உரையை நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். யாரையும் யாரோடும் ஒப்பிடாதீர்கள். ஒரு மல்லிகையை ஒரு ரோஜாவோடு ஒப்பிடாதீர்கள் என்பதல்ல, ஒரு மல்லிகையை இன்னொரு மல்லிகையோடு கூட ஒப்பிடாதீர்கள். காரணம், ஒவ்வொரு மல்லிகைக்கும் தனியாக ஒரு வாசம் இருக்கிறது, தனியாக ஒரு நிறம் இருக்கிறது, தனியாக ஒரு அழகு இருக்கிறது. யாரையும் யாரோடும் ஒப்பிடாதீர்கள். தோல்விகள் எல்லாம் தோல்விகள் அல்ல, தென்னங்கீற்றின் வீழ்ச்சி, தென்னை மரத்தின் வளர்ச்சி. தோல்விகள் எல்லாம் தோல்விகள் அல்ல. அங்கீகாரம், ரிகக்னிஷன் அத்தனை எளிதில்லை நண்பர்களே, அத்தனை எளிதில்லை. இங்கே பூக்களுக்கு தான் முதல் மரியாதை, வேர்கள் வெளியில் தெரிவதே இல்லை. மதுரை டீம்ல எத்தனையோ பேர் இந்த ஆர்கனைசிங்காக உழைச்சாங்க, அவங்கெல்லாம் ஓரமாக தான் இருக்காங்க, மேடைக்கு வரவே இல்லை. அங்கீகாரம் அத்தனை எளிதில்லை. அன்பில் உயருங்கள், அறிவில் நிகருங்கள். இந்த உலகம் சிறப்பாக இருக்க வேண்டும், நம் தொழில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்கிற நல்ல பர்பஸோடு வாழுங்கள். சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று பாரதி பாடினார். இந்த 4 வரிகளுமே சூப்பர். சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். என்ன நாலெட்ஜா படிச்சுட்டேன்னு தெரியுது பாரதிக்கு. எனக்கு நாலெட்ஜ் கொடுத்துட்டேன், பாரதிக்கு தெரியுது. என்ன கேட்குறான்? வல்லமை தாராயோ, காம்பிடன்சி கொடு. நாலெட்ஜ் வேறு, வல்லமை வேறு. நாலெட்ஜ் வேறு, காம்பிடன்ஸ் வேறு. அறிவு வேறு, திறமை வேறு. திறமையை கொடுன்னு கேட்குறான். எதற்காக? தான் வசதி வாய்ப்போடு வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல, தான் பங்களா கட்டி கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்பதுதான் பர்பஸ். நண்பர்களே, உங்களுடைய தொழிலிலே மிகச்சிறப்பான ஒரு இடத்தை நீங்கள் பிடிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய பர்பஸ் என்ன? எதற்காக இந்த தொழிலில் இருக்கிறீர்கள்? மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் ஹெச்ஆர் தொழிலுக்கு வந்தார். இந்த தொழிலிலே தான் சிறப்பாக வர வேண்டும் என்பதற்காக வரவில்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு உலகமெங்கும் வேலை வாங்கி தர வேண்டும் என்கிற பர்பஸுக்காக வந்தார். அவர் உயர்ந்து நிற்கிறார். இதுவரையிலே 3 லட்சம் பேருக்கு மேலாக அவர் இந்த உலகத்தில் பல்வேறு கொடைகளே, நியூயார்க்கிலிருந்து நியூ ஜெர்சி வரையில, நியூசிலாந்திலிருந்து நியூ ஜெர்சி வரையில எல்லா இடங்களிலும் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுதான் அவர் அடைந்த உயரம். The purpose. The why is very important than what and how என்று சைமன் செனக் சொல்கிறார்.
Why? எதுக்காக இந்த பிசினஸ்ல இருக்கணும்? எதுக்காக நான் தலைவனா இருக்கணும்? எதுக்கு இந்த ஆர்கிடெக்டா இருக்கணும்? எதுக்காக இருக்கணும்? Why? The purpose. அது தெளிவாக தெரிந்துவிட்டால் நாம் மிகப்பெரிய உயரத்தை தொட முடியும் என்று சொல்லி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை, நல்வாழ்த்துக்களை உருவாக்கி இன்றைக்கு 4ஆம் ஆண்டிலே இருக்கிற இந்த CNI தொடர்ந்து பல ஆண்டுகள் செல்ல வேண்டும், 100 ஆண்டுகள் காண வேண்டும், அங்கேயும் சீஃப் கெஸ்டாக, ஒன் ஆஃப் த ஸ்பீக்கராக என்னை நீங்கள் அழைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, அன்பு, வணக்கம், வாழ்த்துக்கள்.